Hi guys, I am Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஒரு கால்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அதை வந்து எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் காலையில் வந்து ஓப்பன் ஆகும்போது பெரிய ஒரு 1000 பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 1 hour சார்ட் நான் வச்சுக்கிறேன். 1 hour சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் வந்து நேற்று க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் வந்து 1 minute டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் நம்ம காலையில் கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். வால்யூம் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓகேங்களா, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை பிரேக் பண்ணி கேண்டில் எல்லாமே சின்ன சின்ன கேண்டிலாக க்ளோஸ் வச்சுட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த லோ நான் மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஓகேங்களா, இப்போ இதை வந்து கவர் பண்ணுது மார்க்கெட், ஒரு பையிங் ப்ரெஷராக கவர் பண்ணுது. கவர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸில் கேண்டில் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் கேண்டில் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் வந்து ஃபார்மேஷன் ஆச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில். இந்த கேண்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ராங்கான வால்யூம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் இருந்த பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து செல்லர்ஸோட வால்யூம் வந்திருக்கு, ப்ளஸ் வந்து கேண்டிலும் சேஞ்சாக இருக்கிறனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு செல்லர்ஸ் வந்து ஓவர் டாமினேட் பண்ணுறாங்க பையர்ஸை காட்டிலும் அப்படின்னு சொல்ல போனால் அர்த்தம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்காமல் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேண்டில்ஸாக போட்டு இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருது. அப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த பையர்ஸ் வந்து செல்லர்ஸ்க்கு விடாமல் மறுபடியும் பையர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் டாமினேட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணாங்க. இந்த செல்லர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸே ஆகிட்டு இருந்தனால இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பையர்ஸ் ஓவர் டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ அதே மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல பையிங் வால்யூம் வருது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஓவர் டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து கிளியராக இண்டிமேஷன் ஆகுது. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோங்கிறது கண்டிப்பாக வரவே கூடாது. ஏன்னா இங்கே செல்லர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து டாமினேட் பண்ணனால தான் மார்க்கெட் கீழே வராமல் மறுபடியும் வந்து பையர்ஸ் ஓவர் டாமினேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே தான் போகணும். சப்போஸ் கீழே வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி சைபீஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரீவியஸோட லோ வரைக்குமே போகிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண லெவல் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டச் வந்து ஒரு 4-5 டைம் வந்து பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து இந்த சைட்வேஸில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸாக மார்க்கெட் இருந்திருக்கு. ஓகேங்களா, இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து நேற்று போகவே இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவுக்கு கீழே நான் இந்த இடத்துல எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே ஒரு பை எடுங்க, இந்த லோவுக்கு கீழே வந்து ஒரு செல் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் அம்புக்குறி ஒன்று போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்துட்டு மறுபடியும் ஒரு ஃபேக் அவுட் ஆனதுனால மார்க்கெட் வந்து கீழே தான் உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 160 பாயிண்ட் 170 பாயிண்ட் வரைக்குமே கீழே இறங்கியிருக்கு. ஓகேங்களா, இதை தான் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்து நான் போட்டிருந்தேன். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.